ஆண்டவர் இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாய் கூடி யாரை நாம் வழிபட, தொழ, ஆராதிக்க வந்திருக்கின்றோம்? யார? இயேசுவே ஆண்டவரை நாம் ஆராதிக்க, தொழுவதற்காக, அவரை புகழ்ந்து பாடுவதற்காக வந்திருக்கிறோம். எனவே நமக்கு மத்தியில கொஞ்சம் ஒரு சில கேப்லாம் இருக்குது இல்லையா? அதான் ஃபீல் பண்ணுவோமா? நமக்கு மத்தியில கேப்லாம் இருக்குது அப்படின்னாக்கா பின்னாடிக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படியே எல்லா இடத்தையும் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க, அப்படியே பார்க்கலாம். நடுவுல எங்கேயும் கேப் இல்லாம கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்தீங்கன்னாக்கா சரியா இருக்கும். ஓகே, praise the Lord, praise the Lord, praise the Lord. இன்னைக்கு நம்ம பங்குல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்ல எல்லாரும் வந்தாச்சா? எல்லாருமே வந்தாச்சா? எல்லாருமே வந்தாச்சா? இல்ல. அப்போ நீங்க மட்டும்தான் இன்னைக்கு சிறப்பான ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஓகேவா? அப்போ கடவுளுக்கு பிரியமானவர்கள் அனைவரும் நீங்க. அப்போ திருப்பாடல் 134 இப்படி சொல்லுகிறது என்னன்னாக்கா, இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே. இரவு நேரங்களில் பணி செய்யும் ஆண்டவரினுடைய ஊழியரே. இப்போ இந்த இரவு நேரத்தில் நாம் அனைவரும் எங்க வந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். எங்க வந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கிறோம்? இயேசுவை தேடி நாம் வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், தூயகத்தை நோக்கி உங்கள் கைகளை உயர்த்துங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு, சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசீர் வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நின்று தூய ஆவியானவரை வரவேற்கும் விதமாக கொஞ்சம் எழுந்து நிற்போம். சோ நமக்கு தூய ஆவியானவர் ஒருவர் மட்டுமே நமக்கு விடுதலை தருகிறவர். யாரு? விடுதலை தருகிறவர் தூய ஆவியானவர். பாவத்திலிருந்து, உடல் சோர்வுகளிலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை தருகிறவர் தூய ஆவியானவர். அந்த ஆவியானவரை நாம் வரவேற்கும் விதமாக நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னாக்கா என்ன பண்றோம்? மகிழ்ச்சியோடு நாம் வரவேற்கிறோமா? வரவேற்கிறோமா இல்லையா? வரவேற்கிறோமா இல்லையா? அதே போல ஆவியானவரை நாம் வரவேற்போம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. யோவானுடைய அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எனவே அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவர் தூய ஆவியானவரை வரவேற்போம். இந்த இறை புகழ்ச்சியின் வழியாக கடவுளை போற்றி நாம் துதிப்போம்.
சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் எஸ் நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும். மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு பாட தெரியல, நான் எப்படி ஜெபிக்கணும், நான் எப்படி பாடணும், எப்படி பேசணும் அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. ஆவியானவர் வந்தா அவர் ஜெபிக்க வைப்பார், அவர் உங்களை பாட வைப்பார். அதுதான் இறை வார்த்தை. அதான் சொல்றது, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும். கரங்களை தட்டி பாடுவோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி பாடுவோம். என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லா தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லா தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. Praise the Lord, praise the Lord, hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே இரக்கம் உள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. திருப்பாடல் 134 என்ன சொல்லுது? இரவு நேரங்களில் என்ன இறை வார்த்தை என்ன சொன்ன? எல்லாம் மைண்ட வச்சுக்கணும் நீங்க. இரவு நேரங்களில் யாருடைய இல்லத்தில்? ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே. நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஊழியர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ ஃபாதர் கூப்பிட்டாரு, இன்னைக்கு இந்த இரவு ஜெபத்துல நம்ம பங்கெடுக்கிறோம், கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்கள் ஜெபிக்க நீங்கள் ஆண்டவரை புகழ உங்களுடைய தடைகள் விலகும், உங்களுடைய போராட்டங்கள் விலகும், உங்களுடைய குடும்பத்தில் அமைதி உண்டாகும், உங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும், எல்லாமே கண்டிப்பாக உண்டாகும். ஆண்டவரை போற்றும் பொழுது, ஆண்டவரை வாழ்த்தும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் தாமே நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், மீட்பை கொடுக்கிறவர், அருள் வாழ்வை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்? ஏசப்பாவை. யார் பின்னாடி நம்ம போகணும்? அப்ப இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். அந்த பாடலை பாடி நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கை தட்டும் பொழுது உங்க இஷ்டத்துக்கு தட்டக்கூடாது. எப்படிமா தட்டணும்? அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி தட்டணும். ஓகேவா? நீங்க ஒரு பக்கம் தட்டுறீங்க, தாளம் ஒரு பக்கம் போகுது. ஓகேவா? அதனால கை தட்டும் பொழுது சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம கை கட்டும் பொழுது எல்லாரும் தட்டணும். அப்படி ஓகேவா? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினால் விடுதலை அடைந்தேன், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. மீண்டுமாக. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். மீண்டுமாக. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால்.
இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. மீண்டுமாக, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுகிட்ட வந்துட்டாக்கா நம்ம திரும்பி பார்க்க கூடாது. என்ன இருக்கு நமக்கு? இயேசுவுக்கு முன்னாடி நம்ம போனோம்னாக்கா சிலுவை நமக்கு முன்னாடி இருக்கணும், உலகம் நமக்கு பின்னாடி இருக்கணும். உலகத்தின் செல்வம் பற்று எல்லாவற்றையும் துறந்து என் ஆண்டவரை மட்டுமே நான் போற்றுவேன், என் ஆண்டவரை மட்டுமே நான் வாழ்த்துவேன், அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு பாடணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கா, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் எல்லாம் உதறிவிட்டேன். போற்றுவோமா? போற்றுவோமா? எவ்வளவு பெரிய பொய் சொல்றோம் பத்தியா. நம்ம வீட்டுல இருக்கிற காரு, வீடு, பங்களா, நகை, நட்டு எல்லாம் விலை உயர்ந்த பொருள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு தூக்கி போடலாமா? சொல்லுங்க, முடியுமா? முடியுமா முடியாதா? முடியும். யார் பாது? உண்மையிலே முடியும்னாக்கா இந்த பாடல் நினைத்து நீங்க இப்படி பண்ணுங்க. உங்களுடைய கோபத்தை நான் போடுகிறேன், என்னுடைய பகைமையை நான் தூக்கி போடுறேன், என்னுடைய பொறாமையை தூக்கி போடுறேன், எல்லாவற்றையும் தூக்கி போடுகிறேன். இதுதான் நம்முடைய செல்வம், இதுதான் நம்முடைய பற்று, இதன் மீது நான் ரொம்ப அதிகமா ஆவலாக இருக்கிறேன், ஆண்டவரை நான் தூக்கி போடுறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை பாடி ஆண்டவரை போற்றி நாம் துதிப்போம். உலகத்தின் செல்வம் செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் கொடுத்திருக்கிறேன். ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு, ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையும் எப்போதும் துதித்திடுவேன். கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். மீண்டுமாக, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள்
எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. பாடுவோம். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதர் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதர் பிரிக்கவே முடியாது. கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. பாடுவோம் உற்சாகமாக. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Praise the Lord. அப்படியே அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே இரக்கமுள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே நீர் எனக்கு மருத்துவர், நீர் எனக்கு சுகம் தருபவர், நீர் எனக்கு பாதுகாப்பை தருபவர். இயேசுவே என் குடும்பத்தை நீர் பாதுகாக்கிறவர். ஹalleluya, ஹalleluya, Hallelujah. praise the Lord, Praise the Lord. praise the Lord, Praise the Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. ஹalleluya. Hallelujah. ஒரு சிறிய ஒரு சாட்சியத்தோடு இந்த இறை புகழ்ச்சியை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு வயசு 53 தொடங்கி இருக்கு எனக்கு. Praise the Lord. நான் இந்த அருங்கொடை ஜெபத்துக்கு நான் வரும் பொழுது என்னுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 27வது வயசுல நான் இந்த அருங்கொடைக்கு நான் உள்ள வரேன்னு. அப்போ நான் 10th படிக்கும் பொழுது எனக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி. எனக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு வலி நிற்காது. அதனால என்ன பண்ணுவேனாக்கா, நல்லா ஒரு சொம்பு தண்ணியை நல்லா குடிப்பேன். அதுதான் அதுதான் அருமையான ஒரு மருத்துவம். அதுதான் உடம்பு சூடான என்ன ஆகும், அடிவயிறு வலிக்க தான் செய்யும். ஓகேவா? அப்போ தண்ணி குடிச்சோம்னாக்கா கொஞ்ச நேரத்துக்கு சரியா போயிடும். ஆனா இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வரும். நான் தண்ணியை குடிப்பேன். தண்ணி குடிப்பேனாக்கா நான் மேற்று தண்ணி சொல்றேன் நான். ஓகேவா? நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அப்போ நான் அந்த தண்ணியை குடிக்க உடம்பு ஜில்லுன்னு ஆகும். ஓகே, சரியா போயிடும். அப்புறம் கொஞ்சம் அப்படி நானே ஏப்பத்தை விடுவேன். அப்போ எனக்கு கொஞ்சம் சரியாகும். இது தொடர்ந்து இப்படியே வந்துகிட்டே இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எனக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. அப்போ
நான் டிவைன் சென்டருக்கு நான் போயிருந்தேன். அப்போ டிவைன் சென்டருக்கு போகும் பொழுது இந்த 10 வருஷத்துல என்ன ஆச்சுனாக்கா, இந்த 10 வருஷத்துல என்ன ஆச்சுனாக்கா, கொஞ்சம் நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் சொல்லக்கூடிய ட்ரிங்க்ஸ் வந்து தமிழ்ல சொல்லனாக்கா சாராயம். ஓகேவா? எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். ட்ரிங்க்ஸ் பண்றியா அப்படி ரொம்ப ஜென்டிலா சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னாக்கா அதை சொல்லும் பொழுதே நமக்கு வாமிட் வந்துடணும். அதுதான் அந்த ஒரு வார்த்தை, அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள வார்த்தை அது. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கங்க போறது, சேர்றது, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்றது, இந்த மாதிரி இந்த பழக்கத்துக்கு அடிமையான. அப்புறம் கொஞ்சம் அடிஷனல் எனக்கு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன பண்ண, சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க, ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான், ஓகேவா? அப்போ ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இப்படியே இந்த பழக்கத்துல இருந்தேன். எங்க அம்மா திடீர்னு கொஞ்சம் சிக்கானாங்க. சிக்கான உடனே அவங்களுக்கு என்ன படுதே தெரியல, கை கால்லாம் வீங்கிடுச்சு அவங்களுக்கு. அதனால வந்து நீங்க டிவைன் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு எங்க அம்மாவை சொன்னாங்க. எங்க அம்மாவும் டிவைன்க்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க, நல்லாயிட்டாங்க. எங்க அக்காவும் போயிருந்தாங்க. அப்போ எனக்கு சொன்னாங்க எங்க அம்மா, நான் வந்து கொஞ்சம் ஸ்மோக் பண்றதுல எங்க அம்மாவுக்கு தெரியும். அப்போ அந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் சொல்லிடுறேன்னு, நானும் ஃப்ரெண்டும் ஒரு டீ கடையில சிகரெட்டை எடுத்து அவன் வாயில நான் வைக்கிறேன். அவன் என் வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், கையில வாங்கிட்டேன். அவனுக்கு பத்த வைக்கிறதுக்கு இப்படின்ற எங்க அப்பா இந்த பக்கம் வராரு. டீ கடை எங்கனாக்கா அங்கதான் வந்து வழி. என் ஃப்ரெண்ட் என்ன சொல்ற, மச்சி உங்க அப்பாடா. நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், சிகரெட்டை கையில வச்சுக்கிட்டேன். ஆனா வந்து அவனுக்கு பத்த வைக்கல. எங்க அப்பா அப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு யோவான்னு கூப்பிட்டாரு. என்ன பண்ணிருப்பாரு எங்க அப்பா கூப்பிட்ட உடனே? நீங்க ஏதாவது பதில் சொல்லணும். நீங்க சொல்லுங்கம்மா. உங்க அப்பா உன்னை பாக்குறாரு, வெளியே ஒரு இடத்துல பாக்குறாரு, என்ன சொல்லுவாங்க? எந்த ஒரு தகப்பனா இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல? என்ன பண்றீங்க கேட்பாங்க. அப்புறம் அரைஞ்சிருப்பாரா? ஓகே, அப்புறம் வேற இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டிருப்பாரு. எங்க அப்பா அப்படி பார்த்தாரு, கூப்பிட்டாரு, கையில என்னன்னு கேட்டாரு. கையில என்னன்னு கேட்டாரு. கையை விரிச்சு சிகரெட்டு, அந்த சிகரெட் அவர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. ஒண்ணுமே பேசல. எனக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன் இப்படி பண்ணதுனால அன்னைக்கு என் மனசு சொன்னுச்சு, ஐயோ அப்பாவுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. என்னது, அப்பாவுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்துல எனக்கு சிகரெட் குடிக்கிறதுக்கு அந்த நேரத்துல எனக்கு மனசு வரல. என் ஃப்ரெண்டு சொல்றேன், டே மச்சி நான் கிளம்புறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போறேன். அங்க போனாக்கா எங்க அம்மா உடனே எங்க இருந்த துரை அப்படின்னு கேட்டாங்க. டீ கடையில் இருந்தேன்னு. என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டேன். சரி டிவி மேல என்னமோ இருக்குதான், போய் எடுத்துருவானாங்க. போனாக்கா நான் வாங்கின சிகரெட் அங்க நிக்குது. எனக்கு அப்படி தலைகளெல்லாம் சுத்துது. ஐயோ, எங்க அப்பா ரொம்ப சாஃப்டான கேரக்டர், போலீஸ்காருமா. அப்பா போலீஸ்காரு, ஓகேவா? என்னை அடிக்க மாட்டாரு, திட்ட கூட மாட்டாரு என்னைய. அவ்வளவு ஒரு அன்பான ஒரு தகப்பன். ஆனா எங்க அம்மா என்னை வந்து நல்லா விட்டு வெளுத்து வாங்குவாங்க என்னைய. டிவி மேல என்ன இருக்கு போய் பாருன்னாங்க. பார்த்தா அங்க அந்த நான் வாங்கின சிகரெட்டு அங்க இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட, இல்லம்மா நான் குடிக்கல, என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு பத்த வச்சேன். அவனுக்கு பத்த வைக்கிறதுக்கு நீ என்ன வந்து அடியாளா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னு சொன்னேன். அதோட ஓகே முடிஞ்சு போச்சு. எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னாருனாக்கா, இனிமே இந்த பழக்கத்துக்கு நீ வந்து போக கூடாது. அவருக்கு தெரியும் நான் ஸ்மோக் பண்றது தெரியும், தெரிஞ்சிருந்து. ஏன்னா அவரு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு, அவரு ஸ்மோக் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அவரு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அந்த அட்வைஸ கேட்டேன். ஆனா மறுபடியும் எனக்கு வந்து அந்த பழக்கத்துக்கு என்னால விட முடியல. மறுபடியும் அவருக்கு தெரியாமலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மனசு வந்து ஒரு பக்கம் குத்துது. என்ன குத்துது, இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்ட்டு. இதெல்லாம் அப்படி ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. எங்க அம்மா சிக்காராங்க. சிக்கான உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க அம்மா டிவைன் போறாங்க, அவங்க நல்லாயிட்டு வராங்க. அப்ப எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, நீயும் டிவைன் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுமா, நான் என்னம்மா பண்ணும்?
நீ போயிட்டு வா, திரும்பி வரும்பொழுது திருந்தி வருவேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ போயிட்டு வா, திரும்பி வரும்பொழுது திருந்தி வருவ அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அங்க நான் போனேன், டிவைன்ல இருந்தேன். நான் வந்து போனது வந்து பாத்தீங்கன்னாக்கா 98வது வருஷம், 97வது வருஷம், 97வது ஆண்டில் நான் போறேன். போயிட்டு டிவைன் அட்டன் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க எல்லாம் என்ன, அந்த டிவைன் போறதுக்கு முன்னாடி பாலக்கோடு அங்க இருந்து இறங்கி நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கடைசியா ஒரு சிகரெட் குடிச்சிட்டு தான் டிவைன் சென்டருக்கு உள்ள போறோம். நாங்க இனிமே குடிக்க முடியாது அப்படின்ட்டு நாங்களே முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் உள்ள போனோம். நான் கூட்டிட்டு போன ஃப்ரெண்டு வந்து ஒரு இந்து நண்பர், என் கூட இருந்தவர். அவரு என் கூட நான் கூட்டிட்டு போன நண்பர் வந்து அவர் வந்து ஒரு ஹிந்து நண்பர். அவரையும் நான் கூட்டிட்டு போறேன். அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, அதனால நான் கூட்டிட்டு போனேன் அவரை. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருந்தப்ப அவருக்கு அந்த இடத்துல போன இடத்துல அவரு அந்த பழக்கத்தை விட்டு விலகிட்டாரு அவரு. ஆனா அவருக்கு சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுவும் அவருக்கு கிளியர் ஆகுது. கிளியர் ஆக ஆக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இறை வார்த்தை என்னன்னாக்கா, நீதிமொழிகள்ல வந்து ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. என்னன்னாக்கா, நாய் கக்கினதையே திரும்ப என்ன பண்ணும்? சாப்பிட வரும். அது போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இறை வார்த்தை அங்க டிவைன் சென்டர்ல வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதாவது கவுன்சிலிங்ல இருக்கும் பொழுது. அப்போ என்னடா அது இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு தியானம் முடியுது. பஸ்ல வரோம். ஒரு இடத்துல பஸ் வந்து நிக்குது. டீ சாப்பிட்றவங்களாம் இறங்கி போய் சாப்பிடுங்க. அப்போ சிகரெட் குடிக்குன்ற எண்ணம் எனக்கு இல்ல, சாராயம் குடிக்குன்ற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னாக்கா, இத மீண்டும் நம்ம தொற்றுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் எனக்குள்ள இருந்துச்சு. என்னது பயம் இருந்தது? ஏன்னா நம்ம வந்து 10 வருஷமா தொடங்கின இந்த பழக்கம் எப்பறம் நம்மளை விட்டு போகும் அப்படின்ட்டு இருந்தது. அப்போ பாத்ரூமுக்கு போறோம். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, பாத்ரூம்ல யூரின் போயிட்டு இப்படி திரும்புற ஒரு நாய் எனக்கு முன்னாடி அப்படி கக்குது. அப்படியே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். ஏசப்பா பாருங்க, எனக்கு ஒரு சிம்டம் காமிக்கிறாரு, ஒரு அடையாளத்தை காமிக்கிறாரு. இனிமே இந்த பழக்கத்துக்கு நீ வந்து அடிமையாக கூடாது அப்படின்ட்டு. அந்த இடத்துல அந்த நாய் கக்குன உடனே எனக்கு அப்போ ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு பாருங்க. இனிமே வாழ்ந்தால் வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ எதுவுமே பிரிக்க முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ எதுவுமே பிரிக்க முடியாது. பாடலாமா? வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ. இன்னமும் ஆர்கெஸ்ட்ரால பாடுற மாதிரி இருக்குது. நீங்க பாடுங்க. வாழ்வோ சாவோ. இது மியூசிக் வேணா, அப்படி பாடுங்க. வாழ்வோ சாவோ. இதே நேரம் விஜய் பாட்டா இருந்தாக்கா இப்ப பின்னி எடுத்துட்டு போனாங்க. ஓகேவா? அஜித் பாட்டா பின்னி எடுத்துட்டு போனாங்க. ரஜினி கமல் பாட்டா பின்னி எடுத்துருப்போம். ஆனா ஏசப்பா பாட்டு மட்டும் நமக்கு வாயில வரவே வராது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ எதுவுமே பிரிக்க முடியாது. பாடுவோமா? எதையும் பிரிக்க முடியாது. அது வாழ்வாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும், வல்ல தூதராக இருந்தாலும், இயேசு ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம யாரும் ஒன்றும் பிரிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நாய் கக்குனதை பார்த்த உடனே, அது கக்கிட்டு போயிட்டா கூட பரவாயில்லைங்க, அது மறுபடியும் நக்கிடுச்சு பாருங்க. அங்கதான் நான் மனமாற்றம் அடைந்தேன். பிரைஸ் தி லார்ட்,
அப்ப அது நக்குன உடனே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு தான். இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆகுது. அந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து எனக்கு யாராவது சிகரெட் பண்ணாக்கா எனக்கு அப்படியே வாமிட் வரும். எனக்கு யாராவது சிகரெட் பண்ணாங்க, யாராவது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்மெல்ல அப்படியே நான் ஸ்மெல் பண்ணும்போது பக்கத்துல யாராவது ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க இருந்தாங்கனாக்கா எனக்கு அப்படியே வாமிட்டிங் வரும் எனக்கு அப்படியே. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு இறை வார்த்தைனாக்கா 1 பேதுரு 5:6-7 வசனங்கள் என்ன சொல்றதுனாக்கா, எடுத்து படிப்போமா? பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கா? வீட்ல இருக்கு பிரதர், இங்க இல்ல பிரதர், அப்படியா? ஓகே, நாம இனிமே வரும் பொழுது நீங்கள் திருவிழித்தை சுமந்தால் கடவுள் உங்களை சுமப்பார். ஹல்லேலூயா. பைபிளை நீங்க சுமந்து பாருங்க, இறை வார்த்தையை படிங்க, கண்டிப்பா கடவுள் உங்களுடைய வாழ்வை சுமப்பார். ஹல்லேலூயா. ஒன்று பேதுரு எழுதி வச்சுங்க தயவுசெய்து. மொபைல் எல்லாத்தையும் இருக்குமே, மொபைல் எல்லாத்தையுமே இருக்குமே. மொபைல் இருக்கா கையில? யாரெல்லாம் இருக்குது? மொபைல் நோட் பண்ணீங்க. 1 பேதுரு 5:6-7 வசனங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாருனாக்கா, அவர் உங்களுடைய கவலைகளை மேல விட்டு விடுங்கள், எனில் உன்மேல் நான் கவலையாக இருக்கிறேன். நீ எப்ப வருவ, நீ எப்ப என் கூட தங்குவ, நீ எப்ப என் கூட இருப்ப அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மை குறித்து மிகுந்த வேதனை அடைகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி என்னுடைய வாழ்க்கை மாறி கடந்த 28 ஆண்டுகளாக ஆண்டவருக்கு நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுபோல இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் உங்களையும் ஆண்டவர் தொடுவார், உங்கள் வாழ்வை தொடுவார், உங்களுடைய குடும்பத்தை தொடுவார், உங்களுடைய தொழிலை தொடுவார், உங்களுடைய நற்செய்தி பணியினை தொடுவார். நீங்க நினைக்கலாம், நான் போய் இயேசுவை அறிவிக்கிறதா, நான் போய் சொல்றதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கடவுள் இயேசு ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்குள் வருவார், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மைக்ல பேசுற நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ லவ் யூ ஜீசஸ். இருக்கா? நாங்க லவ் எல்லாம் வேற எங்கதான் சொல்லுவோம், இங்கெல்லாம் சொல்ல மாட்டோம்பா அப்படின்றீங்களா? ஐ லவ் யூ ஜீசஸ். இந்த பகுதி மட்டும் சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். மறுபடியும் சொல்லுங்க, இவங்க மட்டும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ். ரொம்ப சிம்பிள். ஏசப்பா நான் உன்னை அன்பு செய்கிறேன், அவ்வளவுதான். Do you love me அப்படின்னு கேட்கிறேன். நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆமா ஆண்டவரே, அன்பு செய்கிறேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எப்படி அன்பு கூறுவேன்? இன்னும் அதிகமாக. ஏசப்பா நான் உங்களை அன்பு செய்வேன் ஏசப்பா, உங்களை ஆராதிப்பேன் ஏசப்பா, உமக்கு நான் பணிவிடை செய்வேன் ஏசப்பா. அப்ப என்னுடைய வாழ்க்கை மாறியது. கடந்த 28 ஆண்டுகளாக ஆண்டவருக்காக பணி செய்யக்கூடிய ஒரு வாழ்வை கடவுள் எனக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். இந்த மாதிரி வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ள இருக்கிற உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? கையை கட்டிட கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது கையை உயர்த்தணும். ஓகேவா? கை காலை உயர்த்தணும். நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உடம்பு சரியாம போச்சு அப்படின்னாக்கா, கையெல்லாம் வலிக்குது, முட்டிலாம் வலிக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் போயிட்டு அவர் என்ன சொல்லுவார்? ஒரு பிசியோதெரபிஸ்ட், நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் சொல்லுவார், கையை விரல இப்படி ஒரு 5 முறை பண்ணு, இதை ஒண்ணு 5 முறை பண்ணு அப்படிவாரு. ஃபீஸ் எவ்வளவு கேட்பாரு? ஒரு 1000 ரூபாய் கேட்பாரு. கரெக்டா? ஆனா எந்த ஃபீஸ் இல்லாம இங்க ஒருத்தர் கூப்பிடுறாரு. யாரு? யாரு?
யாரு? இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர். எல்லா நோயின் நொடியும் சுகவீனமும் எல்லாம் எதுவா இருந்தாலும் உங்களை விட்டு அகன்று போகும். அன்பு கூறுவேன். எழுந்து நின்று இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி பாடுவோம் நம்ம மகிழ்ச்சியோடு. கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 கரங்களை வீட்டி ஆராதனை 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 அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். எஸ் லார்ட் ஆமென். அன்பு கூறுவேன். I love you Jesus. உம்மை முழு உள்ளத்தோடு. Yes Father. Thank you Lord. I love you Jesus. ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு
அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். Thank you Lord. அன்பு கூறுவேன். கரங்களை தட்டி பாடுவோம், நல்ல ஜோரா கரை தட்டி பாடுவோம். உம்மை மூடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்தவர், நம்மை தேடி வந்தவர், என்னை பார்த்தவர், என்னோடு இருக்கிறவர், என் குடும்பத்தை பார்த்தவர். ஏசப்பா உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மார்க்கமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மார்க்கமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. I love you, I love you, I love you, I love you. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Praise you Lord, praise you Lord. Praise the Lord. Hallelujah, hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே சுகம் தந்தவர் நீர், என்னை கண்டு கொண்டவர் நீர், என்னோடு இருப்பவர் நீர், என்னோடு வாழ்பவர் நீர். ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. அமர்ந்து கொள்வோம். அதையும் சொல்றீங்க அமர்ந்து கொள்வோன்ட்டு. இயேசு ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். அவர் நல்லவரா, வல்லவரா, கெட்டவரா? நல்லவரா, வல்லவர். ஓகே, அவ்வளவு நல்லவரையும் வல்லவரையும் நேத்து ஒரு ஃபாதர் சொன்னாரு, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில பங்கெடுக்கிறோம், வாரத்துக்கு ஒரு முறை பங்கெடுக்கிறோம். அப்படி பங்கெடுக்கும் பொழுது இயேசுவினுடைய உடலை நாம் வாங்குறோமா இல்லையா? வாங்குறோமா இல்லையா? பதில் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்போ இயேசுவின் உடலை வாங்கும் பொழுது அப்பமா வாங்குறோமா, உடலா வாங்குறோமா?
ஆ ஆ பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி இருக்கிறவங்க திரும்பி பாக்குறீங்களா? நீங்க தான் சொல்லுங்க. அப்பமா வாங்குறோமா உடலா வாங்குறோமா? உடலாக வாங்குறோம். அப்போ ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவை நாம் உடலாகவும் இரத்தமாகவும் நாம் வாங்குகிறோம். அப்போ எந்த அளவுக்கு எத்தனை கிலோ வாங்கியிருப்போம், எத்தனை கிலோ வாங்கியிருப்போம், எத்தனை லிட்டர் நம்ம இயேசுடைய ரத்தத்தை பருகியிருப்போம். அப்படி இருந்து நமக்கு ஏன் சுகம் கிடைக்கல? ஏன் குடும்பத்துல அமைதி இல்லை? ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்லை? ஏன் குடும்பத்துல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை? அப்போ நம்ம வாங்கக்கூடிய இயேசு ஆண்டவரை நாம் உடலாகவும் இரத்தமாகவும் நாம வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நாம எல்லோரும் மீட்படைஞ்சிருப்போம். அது ஒரு அப்பம், என்னைக்கோ ஒரு நாளுக்கு போனா போகுது அப்படின்னு நினைச்சு நம்ம ஏதோ நினைச்சு வந்தோம்னாக்கா குருவானவர் அபிஷேகம் செய்யும் பொழுது கண்டிப்பா அது உடலாகவும் இரத்தமாகவும் தான் இருக்கும். பெறும் பொழுது என்ன மனநிலையில் நாம் பெறுகிறோமோ அப்ப அது நமக்கு உடலா போகுதா இல்ல வெறும் அப்பத்துண்டா போகுதா அப்படிங்கறத இன்னைக்கு நாம தான் முடிவு பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே இரக்கமுள்ளவர். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. அப்ப எது பிரிக்க முடியாது? வாழ்வோ சாவோ, வல்ல தூதரோ, எந்த பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, உறவில் பிரச்சனையோ, இல்ல ஊர் பிரச்சனையோ எதுவுமே பிரிக்காது. யாரு உள்ள வந்தா, யாரு உள்ள வந்தா சத்தமா சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசு ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது அப்பதான் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக, மீட்பராக, வல்லவராக, நல்லவராக நாம் ஏற்றுக்கொண்டு அவரை புகழ முடியும். இன்னைக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது. ஃபாதர்கிட்ட வரும்பொழுது கூட ஷேர் பண்ணிட்டே வந்தேன். ஃபாதர், இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது, ஆனா இந்த நேரத்துல அவரை புகழணும் அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. காலையில 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி காட்பாடிக்கு போய் என் மகளை கூட்டிட்டு மறுபடியும் அதே வண்டியில ஒரு 3:15 ஏறி 6:30 மணிக்கு சேலம் இறங்குறோம். ஃபாதர் போன் பண்ணி, அண்ணா வந்துட்டீங்களான்னாரு. வண்டி 2 வீலர்ல போயிட்டு, ஃபாதர் இப்பதான் இறங்கினேன், போயிட்டு இருக்கிறேன், யாரெல்லாம் ஃபாதர் வராங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப ஃபாதர், நீங்களும் நானும் மட்டும் தான் போறோம் அப்படின்னாரு. சரி ஃபாதர், நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு. போற வழியில ஆவியினவர் என் கூட பேசுறாரு. ஏய், நான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டு நீ என்ன பண்ண போற? நீ உனக்கு உடம்பு வலிக்குதா? உனக்கு கால் வலிக்குதா? கால் இந்த இடத்துல எனக்கு பெயின். காலையிலிருந்து பேண்ட் போட்டு கட்டி நடந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாருங்க, ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கடவுள் ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு சுகம் கொடுக்கிறவர். நீ பிரச்சனை நினைச்சீங்கன்னாக்கா பிரச்சனை தான் உனக்கு முன்னாடி நிற்கும். இயேசுவே ஆண்டவர் என் வாழ்வில் இருக்கிறார், இயேசு தெய்வம் எனக்குள் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்கா எந்த சுகவீனமும் நம்மை தீண்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வார்த்தையை சொல்லும் பொழுது இப்பவாவது ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்குள் நீங்கள் மீட்படைவீர்கள். உங்களுக்குள் இருக்கிற எல்லா வியாதிகளும் உங்களை விட்டு அகன்று போகும். அப்போ அவர் என்ன பண்ணாருனாக்கா, நேத்து நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க எடப்பாடி பக்கத்துல தேவூர் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க ஹவுஸ் விசிட் போனோம். ரிட்டர்ன் வரும்பொழுது, வீட்டுக்கு போகும்பொழுது மணி 12. நானாவது 12 மணிக்கு படுத்தேன், காலையில 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஆனா 12 மணிக்கு படுத்தாரா எத்தனை மணிக்கு படுத்தாரு எனக்கு தெரியாது. 2 மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு நேரா பாண்டிச்சேரி போயிட்டாரு. அங்க ஒருத்தர் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு பாண்டிச்சேரி வேலையை முடிச்சிட்டு, இத்தனைக்கும் டிரைவர் கிடையாது, அவரே டிரைவ் பண்றாரு, பாண்டிச்சேரி போறாரு, பாக்குறாரு, பேசி முடிக்கிறாரு, ரிட்டர்ன் வராரு. கரெக்டா எத்தனை மணிக்கு வராரு? ஈவினிங் நான் எப்ப ட்ரெயின் விட்டு இறங்கணும் அதே டைமுக்கு உள்ள இறங்குறாரு. அவரு இறங்குறாரு, இறங்கி எனக்கு போன் பண்றாரு, அண்ணா போலாமா அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய உடல் சோர்வுகள், அசதிகள் எதுவாக இருந்தாலும் யார முன்னாடி நிறுத்தினாக்கா நமக்கு பலம் கிடைக்குனாக்கா நம் ஆண்டவராகிய இயேசுவை நாம் முன்னின்று அவரை முன்னாடி வச்சோம்னாக்கா, சிலுவையே முன்னா
கஷ்டங்களோ பின்னா சிலுவையே முன்னா, வியாதியோ பின்னால், உடல் வலியோ பின்னால், முட்டி வலியோ பின்னால், உடம்பு வலியோ பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. நல்லா இருக்கா பாட்டு? கை தட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? பாடுங்க பாடுங்க. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே நீங்க தான் அடைய போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சாமி ஒரு நிமிஷம். நான் தான் சிலுவை முன்னாடி பின்னாடிங்கிற ஒருத்தர் கூட கை அசைக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப எல்லாம் எழுந்திருந்தீங்க. யாரெல்லாம் உட்காந்து இருந்தீங்களோ அவங்களாம் எழுந்துருங்க. யாரெல்லாம் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்களோ அவங்களாம் எழுந்திரீங்க. பாட்டிமா முதற்கொண்டு எல்லாம் எழுந்திரீங்க. பாட்டிமா எழுந்திரீங்க. இன்னைக்கு எல்லா வியாதியும் எல்லா சுகமீனமும் உங்களை விட்டு எல்லாம் பறந்து போக போகுது. யாரால? இயேசுவே ஆண்டவரால். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்போ உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது? சிலுவை இருக்குது. பின்னாடி என்ன இருக்குது? உங்களுடைய கஷ்டம் எல்லாம். உலகம்னா என்ன? உங்களை வாட்டி வருத்துகின்ற, வேதனைப்படுத்துகிற துன்பம், துயரம், வேதனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குடி பிரச்சனை எல்லாமே பின்னாடி இருக்குது. அப்போ சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. காமிங்க, கை கீட்டுங்க. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. பின்னாடி கை காமிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னாக்கா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. அப்படி காமிக்கணும். அப்படி திரும்புறீங்களா? இப்போ திரும்புங்க பார்க்கலாம். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. யாரும் திரும்பவே இல்லை. திரும்ப வரைக்கும் விட மாட்டேன். எல்லாரும் திரும்பணும். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. நீங்க யார் பின்னாடி போனாலும் விடுதலை அடைய முடியாது. இயேசு ஆண்டவரை நீங்கள் பின்தொடர்ந்தால், இயேசு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்ப கரங்களை தட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியோடு பாடுவோம். நானும் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா.
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லோரும் துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொண்டு, கண்களை மூடி ஆண்டவர் துதியுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். ஹல்லேலூயா. சத்தமா துதிங்க, சத்தமா துதிங்க. பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க. உங்க பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான். யாரும் வந்து விடுதலை கொடுக்க முடியாது. நீங்களும் இயேசு மட்டுமே நீங்கள் இருக்கிறீர்கள். இயேசுவை புகழுங்கள், போற்றுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா ஷரலரலரபாரி கலரபா ஓரபர கரலரபி ஷம்தர கலரபா விலகோரல கரபா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம். துதிங்க துதிங்க துதிங்க. இயேசுவை போற்றுங்க, இயேசுவை வாழ்த்துங்க, அவரை ஆராதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாளி என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாளி என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து வீழும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இந்த பாடலுடைய கடைசியில் என்ன சொல்லுது? துதியினால் இடிந்து விழும், துதியினால் இடிந்து விழும். எரிகோ கோட்டை அப்படியே சுத்தி வந்தாங்க. 7வது நாள் அவங்க என்ன குண்டு வச்சு எதை தகர்த்துனாங்களா? ஏதாவது குண்டு போட்டாங்களா? இல்ல ஏதாவது பெரிய பீரங்கி கொண்டு வந்து இடிச்சாங்களா? எதனால இடிஞ்சது? துதியினால். கடவுள் சொன்னதை அவர்கள் செய்தார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் துதி மட்டும் இருந்ததுனாக்கா, ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவரை வாழ்த்துவது, ஆண்டவரை ஆராதிப்பது. உங்களுடைய துன்பங்களை நினைக்காதீங்க, கஷ்டங்களை நினைக்காதீங்க, வியாதியை நினைக்காதீங்க. எனக்கு எப்படி கடவுள் எனக்கு ஒரு வாழ்வை கொடுத்தாரோ, நான் ஆண்டவரை போற்றிக் கொண்டே இருப்பேன், ஆண்டவரை வாழ்த்தி கொண்டே இருப்பேன், ஆண்டவருக்கு என்னுடைய நன்றி புகழ்ச்சி வழியை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அதனாலதான் எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம்.
பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த முழு இரவு இந்த ஜெப ஆராதனைக்கு, இந்த ஜெபத்திற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி நமக்கு நாமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, எதுக்கு முழு இரவு ஜெபம்? எதுக்கு நைட்டு வந்திருக்கிறோம்? நான் எதுக்குடா நடுராத்திரியில் போகணுன்ற மாதிரி எதுக்கு இந்த முழு இரவு ஜெபம்? பைபிளில் யார் யாரெல்லாம் நைட்டில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறா? யாருமே போனது இல்லையா? ஏங்கா நான் எதாவது தப்பாக கேட்டேனா? இல்லை, கரெக்டாக தானே கேட்டுட்டு இருக்கிறேன். ரைட். இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமைங்க? வெள்ளிக்கிழமை. நம்ம இயேசு முழு இரவெல்லாம் ஜெபிச்சாருன்னு படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? என்னங்க, ஆமாவா இல்லையா? ஆமாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நானும் என் ஆண்டவர் மட்டும்தான். நம்மளுடைய தூக்கத்தெல்லாம், உடம்ப அசதி, டயர்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் கூட, ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, ஆனால் இந்த நேரத்துலையும் நான் உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க. எனவே மீண்டுமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இப்போ 2 வகையான ஒரு கதை மாதிரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் பேசுகிறது கேட்குதா? ரைட், ஓகே, ரைட். இயேசு அந்த ராபோஜன உணவு நற்கரணையெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்ச உடனே சொல்கிறாரு யூதாஸை பார்த்து, ஒருத்தன் என்னைய என்ன பண்ண போகிறான்? காட்டி கொடுக்க போகிறான், ஐயோ அவனுக்கு கேடு அப்படிலாம் சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க, சீடருக்கெல்லாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த மட்டும் கூட்டிகிட்டு எங்கே கெஸ்தமனி தோட்டத்துக்கு போகிறாரு. போயிட்டு அப்போவே நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், இந்த மாதிரி டைமு. போன உடனே சீடர்களையெல்லாம் ஒரு இடத்துல மரத்துக்கடியில் உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டு முட்டி போட்டு வேண்டுறாரு. என்னான்னு வேண்டுறாரு சொல்கிறவங்களுக்கு ப்ரைஸு. கெஸ்தமனி தோட்டத்தில் காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி சீடர்களையெல்லாம் தனியாக உட்கார வச்சுட்டு, நீங்களாம் இங்கே இருங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழிப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியாக போய் வேண்டுறாரு. என்னான்னு வேண்டுறாரு? என்னம்மா ஏந்திரிங்கம்மா, அம்மாவுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? சத்தமா? ஆனால் அவர் தலைவர் வேண்டுறாரு. இந்த சீடர்கள் அவர் சாப்பிட்டா அதே சாப்பிட்டா தான் இவங்களும் சாப்பிட்டாங்க. இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? என்னங்க, தூங்குறாங்க. ரைட்டா தப்பா? ஏங்க, நைட்டு நேரத்தில் எல்லாரும் தூங்க தான் செய்வோம். சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. நைட்டு நேரம் மரத்துக்கு அடியில் சிலு சிலு சிலுன்னு காற்று வேற, தூக்கம் வருமா வராதா? வரும். ஆனால் இயேசு வந்த உடனே என்ன கேட்குறாரு? இன்னுமா தூங்குறீங்க? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இன்னைக்கு இந்த பகுதி வாழ் மக்கள் ஆகி நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் பார்த்து சொல்கிறாரு, என்னமா தூங்கிட்டு இருக்கிறீங்க? என்னம்மா தூங்கிட்டு இருக்கிறீங்க? ஏந்திரிங்க. என்ன சொல்கிறாரு? பாப்பா பேர் என்ன? என்னது? சாக்ஸு தாவா? என்னது? சாக்ஷிதா ஸ்ரீ. பாப்பா பார்த்து சொல்கிறாரு, பாப்பா உட்கார் உட்கார், வெரி குட் பாப்பா, தூங்காத, ஏந்திரி, கெட்டப். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருங்க. ஆல்ரெடி டைம் முடிஞ்சு போச்சு, உங்கள் ஊருக்கு நான் வந்திருக்கிறேன், என் கூட சேர்ந்து இந்த கொஞ்ச நேரம் ஜெபிக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ். ஓகே, இப்போ 2 விஷயங்களை மட்டும் இந்த முழு ஜெபத்தில் உங்களோடு இணைந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜெபத்தோட நிறைவில் நம்ம எல்லாருமே சேர்ந்து நற்கருணை ஆராதனைக்கு, அந்த இன்னர் ஹீலிங் செஷனுக்கு நம்ம கடந்து போவோம். சரிங்களா? ஃபாதர், எனக்கு தூக்கம் வருது ஃபாதர், கை தூக்குங்க. யாருக்கும் தூக்கம் வரலையா? பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து கை கொடுத்து, இயேசு உன்னை அன்பு செய்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து, இயேசு உன்னை அன்பு செய்கிறார்.
பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து கை கொடுங்க. கை கொடுமா, கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து சொல்லியாச்சு. என்னங்க, ஏந்திரிச்சு போயிட்டு பக்கத்தில் இருக்கணும் அம்மாட்டெல்லாம் போய் சொல்லிட்டு வாங்க. பின்னாடி பெஞ்சுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஏந்திரிங்க சீக்கிரம். இதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருக்கு, அதனால தான் சொல்றேன். ஏந்திரிங்க சீக்கிரம் போய் சொல்லிட்டு வாங்க, போங்க. அன்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. சரி, நைட்டு நேரம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே சிலுன்னு வேற காற்று வேற அடிக்குது. நம்ம இயேசுநாதர் மாதிரி முட்டி போட்டு வேண்ட போகிறோமா, இல்லை சீடர்கள் மாதிரி தூங்க போகிறோமா? யார் சாமி, நான் இயேசு மாதிரி முட்டி போட்டு வேண்ட போகிறேன். யாரெல்லாம்? கால் வலிக்குதுங்களா? சரிங்க, உக்காந்துட்டு கூட நான் வேண்ட போகிறேன். இல்லை சாமி, இந்த இடம் நல்லா இருக்குது, வீட்டில் இருந்தால் எல்லாம் அம்மா எல்லாம் திட்டுவாங்க, என்னுடைய மனைவி வேற சண்டை போடுவா, அதனால் கோயிலுக்கு வந்திருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஒரு ஓரமாக தூங்கிக்கிறேன். யாரும் இல்லை. ரைட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கை கீழே போட்டுக்கோங்கப்பா. சூப்பர். ஒரே ஒரு இறை பகுதியை மட்டும் உங்களோடு இணைந்து சிந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சரியா? இந்த முழு இரவு ஜெபம் எதுக்கு? இந்த ஜெபத்தினால வர்றப்ப நம்ம என்னத்தை தான் கேட்க போறோம் அப்படின்னா, ஒன்னே ஒன்று தான் சொல்ல போறோம். நான் சொல்றீங்களா? இயேசுவே என்னோடு தங்கும். அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு முழு இரவு ஜெபம் ஃபுல்லா நம்ம யோசிக்க போறது. என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. ஓகேவா? இயேசுவே என்னோடு தங்கும். இது மட்டும் தான் நம்ம கேட்க போறோம். இந்த முழு இரவு ஜெபத்துல காலையிலலாம் பூசை இருக்கும், நம்மளுடைய அன்றாட வேலைகளெல்லாம் தாண்டி நம்மளுடைய நேரத்தை இப்போ ஒதுக்கி வச்சுட்டு, தூங்க போற அந்த நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஏசப்பா கிட்ட இந்த நேரத்தில் நீங்க கேட்க போற ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என்னோடு தங்கும். பைபிள் யார் வச்சிருக்கிறீங்க? பைபிள் எடுங்க பார்ப்போம். பைபிள் இல்லையா? சரி, ரைட். இப்போ நம்ம ரூபன் நான் சொல்ல மைக் வச்சுக்கோ. ரூபன், ஓகே. இன்றைய பகுதி ஒரே ஒரு தலைப்பை மட்டும்தான் வச்சிருக்கிறோம். என்னது? சாய்ஷா சொல்ற, முதல்ல நீ கிளம்பு, எனக்கு தூக்கம் தள்ளுது. ஓகே, ரைட். இயேசுவே என்னோடு தங்கும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 ஒரு பகுதி. அந்த கதையை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சரியா? இயேசு இறந்து உயிர்த்துட்டாரு. ஓகேவா? அப்ப சீடர்கள் கிட்டலாம் நிறைய பேர் அதை பார்க்கல. அப்போ அவங்க நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அதுல 2 சீடர்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா இயேசுவை கொன்னுட்டாங்க, நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தா நம்மளையும் கொன்றுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல இருந்த அந்த சீடர்கள் 2 பேர் மட்டும் சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போறாங்க. ஓகேவா? போறப்ப இயேசு அவங்க கூட வராரு. ஓகேவா? அவர் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இயேசுவே எங்க கூட இன்னைக்கு தங்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நடக்கிறதாம். இது நம்ம வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரி, இது டெய்லி நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, முதல் வசனம் படி. அதே நாளில் சீடர்களுள் 2 எருசலேமிலிருந்து பொறுமையா ஒரே ஒவ்வொரு வார்த்தையா. அதே நாளில்
அதே நாளில் சீடர்களுள் சீடர்களுள் இருவர் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். தொலையில் இருந்த ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அதே நாளில், ஓகேங்களா, அதே நாளில் என்னது, இன்னைக்கு கடங்காரன் உன்னை வந்து வீட்டுக்கு வந்து என்ன போறான், வட்டி கேட்க போறான். இன்னைக்கு வந்து எனக்கு 12th எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் அறுவடை செய்ய போகிறோம். இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கலாமா வேணாமா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வர போகிறாங்க. அதே நாளில் சில நேரங்களில் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம், நம்ம அண்ணன்களை நிறைய பேர் பண்ணுவாங்க, வீட்டுக்காரவங்களாம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? அது என்ன பிரச்சனை, என்ன சில டைம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏங்க நான் தான் நாய் மாரி கத்திட்டு இருக்கிறேனே, என்ன ஏதுன்னு கேட்க கூட மாட்டீங்களா அப்படி நம்ம சொல்லுவீங்கல்ல. ஓகே, அதே நாளில் இயேசு உயிர்த்திட்டார்னு ஒரு செய்தி இந்த சீடர்களுக்கு கேட்குது. 2 ஆப்ஷன் இப்போ நான் கொடுக்குறேன். தூக்க வரவங்களாம் கை தூக்குங்க. ஓகே, தூக்க வருதாப்பா, சூப்பர்ப்பா. ஓகே ரைட். அதே நாளில் இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா செத்துட்டாரு. எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, தம்பி அப்பா உயிரோடு இருக்கிறாராண்டா, அந்த இடத்துல இருக்கிறாராம்மா கேள்விப்பட்டேன் அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணணும், இந்தமாரி நியூஸ் வருது, என்ன பண்ணணும்? என்னங்க சத்தமா ஓடி போய் பார்க்கணும். ஆனால் இந்த சீடர்கள் பாருங்க, அதே நாளில் கேள்விப்பட்ட உடனே 2 பேர் என்ன பண்ணுறாங்க, எந்த ஊருக்கு போகிறாங்க? என்னங்க 11 கிலோமீட்டர். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? 11 கிலோமீட்டர்னா நாமக்கல் போகிற வழியில் வச்சுக்கோங்க. எங்கே போய் பார்க்கணும்? அவங்க எங்கே போகணும்? என்னங்க கல்லறையை போய் பார்க்க வேண்டியவங்க. நான் பேசுறது புரியுதா புரியலையா? புரியுது. தூக்கம் வந்துருச்சுன்னா எழுந்திரிச்சு நின்றுக்கலாம். கல்லறையை போய் பார்க்க வேண்டியவங்க எங்கே போகிறாங்க? எந்த இடத்துக்கு போகிறாங்க? வேற ஒரு டைரக்ஷன் எடுக்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி எல்லாம் வயிறு வலிக்குது, வயிற்ற கலக்கிட்டு இருக்குது. இயேசு வேற செத்து போயிட்டாரு, நம்மளெல்லாம் கொன்னுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, இது அன்றாட உங்களுடைய குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. டக்குன்னு அந்த பதிலுக்கு நான் வருகிறேன், சரியா? பிரச்சனை எதுன்னு தெரியுது, இயேசு உயிர்த்திட்டாருன்னு தெரியுது, அதை போய் பார்க்காம இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க? எத்தனை கிலோமீட்டரு? 11 கிலோமீட்டர் திரும்பி போகிறாங்க. கரெக்டா? இன்னைக்கு நீங்கள் கை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை பேர் சாமி என் குடும்பத்தில் பிரச்சனைன்னு வந்தால் என் வீட்டுக்காரரு என்ன இதுன்னு கேட்க மாட்டார், வீட்டை விட்டு ஓடி போயிடுவார், சாவகாசமாக சோறாக்கி முடித்த உடனே வருவார்? எத்தனை பேர்? யாரும் அதெல்லாம் கிடையாது. கை கிளப்பட்டு யார் எல்லா வீட்லேயும் அப்படி தான். இங்கே பாருங்க, அம்மாவுக்கு ஒரு கை தட்டிடுங்க, கை தட்டுங்க சத்தமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, நம்ம குடும்பத்துலலாம் இன்னொரு பிரச்சனை ஒன்று வரும். என்னன்னா, ஒரு பிரச்சனை வருது, நான் என்னத்துக்கு பார்த்துக்கிட்டோம், அவர் தானே வீட்டுக்காரரு, அவர் தானே பார்க்க வேண்டியது இருக்கு, நான் எதுக்கு செய்யணும், நான் எதுக்கு பார்க்கணும், அப்படி தள்ளி போடுறது. அதை என்னன்னு போய் பார்க்கலாமே, கிடையாது. திரும்பி 11 கிலோமீட்டருக்கு தள்ளி போயாச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, அவங்க 11 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போறப்ப அடுத்த வசனம் படிங்க. அவ்வூரின் பெயர் எம்மாவு. அந்த ஊரின் பெயர் எம்மாவு. அடுத்தது, அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இங்க பாருங்க, அவங்க போறவங்க சும்மா போகாம எதை பத்தி பேசிட்டு போறாங்க? என்னங்க இங்க பாருங்க, கேள்விப்பட்டியா? அவரை தான் சிலுவையிலலாம் தொங்க வச்சு அடின்னு அடிச்சாங்களே. இப்போ வேற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறானுங்க அவர் உயிர்த்திட்டாருன்னு வேற சொல்கிறாங்க. நேற்று அந்த தெருவில் பார்த்தா என்னைய வந்து அடிக்க வந்தா 4 பேர், இந்த தெருவில் அந்த படை வீரர் வேற என்னை ஈட்டியால் குத்த வந்தார். ஆனால் நம்ம சீடர்கள், நிறைய பெண் சீடர்கள்லாம் சொல்கிறாங்க இயேசு உயிர்த்திட்டாருன்னு வேற சொல்கிறாங்க. என்னான்னு ஒன்றும் கன்ஃபியூஷனாக இருக்குதே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் நினச்சி பாருங்கள், சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பல்வேறு கஷ்டங்கள்,
பல்வேறு கேள்விகள், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி அதை பத்தி யோசிச்சுட்டு நீங்க நடக்கிறப்ப உங்களை அறியாமல் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அடுத்த வசனப்படி. இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். வெரி குட், பிரைஸ் லார்ட். இப்ப அவங்க பிரச்சனையை பத்தி பேசிட்டு போறாங்க. யார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறா? சத்தத்தை காணா. யார் எடுத்து வைக்கிறா? இயேசு ஆண்டவர். ஆக்சுவலா யார் எடுத்து வச்சிருக்கணும்? அங்க உயிர் தெழுந்துட்டார் கேள்விப்பட்ட உடனே முதல் வசனத்துல யார் எடுத்து வச்சிருக்கணும்? யார் எடுத்து வச்சிருக்கணும்? சீடர்கள் தானே வச்சிருக்கணும். ஆனா அவங்க வைக்கல. இப்ப யார் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறது? இயேசு ஆண்டவர். இயேசு ஆண்டவர். இவங்க கூப்பிட்டாங்களா? ஆண்டவரே கமான், நீங்க ஏதோ உயிர் தெழுந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டனே வாங்க அப்படின்னு சொன்னாங்களா? இவன் பிரச்சனை பத்தி, இவனோட பிரச்சனை அங்க இருந்தா ஒரு உயிர் திட்டாருன்னு வேற சொல்றானுங்க. நம்மளையும் சேர்த்து வச்சு சாவடிச்சாலும் அடிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஓடிடலாம். தனியா போலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், தனியா கூட இல்ல, கூட்டாளியும் சேர்த்துக்கிட்டு போறாங்க. போறப்ப இவங்க பேசிட்டு போறாங்க. எது? இயேசு வேற உயிர்த்துட்டாருன்றாங்க, அவரை வேற சாவடிச்சாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. அவனுடைய கஷ்டம், வாழ்வாதாரம் என்ன ஆக போதோ, நம்முடைய எதிர்காலம் என்ன ஆக போதோன்னு யோசிச்சுட்டு போறான். இந்த யோசிச்சுட்டு போயிட்டு சந்தேகத்திலும் குழப்பத்திலும் கஷ்டத்திலும் எதிர்கால வாழ்க்கையை பத்தின ஒரு குழப்பத்திலும் நடந்துட்டு போறவங்களை பார்த்துட்டு யார் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறா? யாரு? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இயேசு ஆண்டவர் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அப்ப பிரியமானவர்களே, இப்ப நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் கண்ணீரோடு திரும்பி நடக்கின்ற பொழுது அந்த கஷ்டத்தை தாங்குற சக்தியை கொடுக்கறதுக்கு யார் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறா? யாரு? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அப்ப நீங்க சொல்லலாம், சாமி இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, வாழ்க்கையில வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. சே, இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் தாண்டி வந்துட்டேனா, இத்தனை பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனா, என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய நிகழ்வுகளா நடந்திருக்கா, எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்களா, திரும்பி பார்த்தா மலப்பா இருக்கும். அதெல்லாம் தாண்டி வர சக்தியை கொடுத்த ஆண்டவர் என் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த பிரச்சனையை தாண்டுவதற்கு சக்தியை தருவாரா தரமாட்டாரா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, ரைட். இப்ப பாருங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன், படிங்க. ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இப்ப என்னது? இங்கதான் நம்ம அறிவு வருது. நம்மளோட அறிவு சாமியார் கிட்ட போயிட்டு 150 ரூபா கொடுத்து போசுக்கிறது கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு, என் கஷ்டம்லாம் போயிடும். வேளாங்கண்ணிக்கு இங்க இருந்து நான் நடந்து போனா, வேண்டுதல் வச்சுட்டு போனா என் கஷ்டம்லாம் போயிடும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உன் கஷ்டத்துல உன் ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனா உன்னுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கும். ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். எனக்கு விவிலியத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வருது, அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். உன்னை என் தோள் மீது சுமந்து காப்பேன். பிரைஸ் தி லார்ட். தோல்னா இது, இங்க தோள் மீது சுமந்து காப்பேன். ஆண்டவர் என்னை தோள் மீது உட்கார வச்சுட்டு, இந்த பேரனுங்களை எல்லாம் தாத்தாலாம் உட்கார வச்சுட்டு திருவிழா கூட்டு போவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு போறாரு என் ஆண்டவர். ஆனா என் ஆண்டவர் என்னை பார்க்கிறாரு, என் கஷ்டத்துல என் கூட இருக்கிறாருன்றதுக்கு தெரியாம என் கண்கள்லாம் என்ன பண்ணிருப்போம்? கட்டப்பட்டிருக்கும். கவலைப்படாதீங்க. ஆனா ஆண்டவர் என் கூட என்ன பண்றாரு? நடக்கிறாரா நடக்கலையா? நடக்கிறாரு. அடுத்த வசனம் படிங்க. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர், ஓகே ரைட். இப்ப அடுத்த வசனத்துக்கு போவோம். இப்ப அந்த சீடர்கள் கிட்ட இயேசு கேட்கிறாரு, எதை பத்தி நான் பேசிட்டு போறீங்க? எதை பத்தி?
பேசிட்டு போறீங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஏன் உனக்குலாம் தெரியாதா? ஏன்னா இவர் இயேசுன்னு அவனுங்களுக்கு என்னாச்சு தெரியாது. ஏன் உனக்கு தெரியாதா? எருசலேம்ல என்னென்ன நடந்துச்சு, அந்த இயேசுவை பற்றி தான் பேசிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவங்ககிட்ட சொல்கிறாரு, டேய் மந்த புத்தியாக இருக்காதரா, இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, டோன்ட் வரி, கவலைப்படாத. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு நேரத்தில் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறப்பெல்லாம் உங்கள் கண்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் உங்கள் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டங்களுக்கான தீர்வை யார் மட்டும்தான் தர முடியும்? இயேசு ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். முடியுமா முடியாதா? இயேசு ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். ஒரு நிமிடம் கரங்களை கூப்பி, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஆண்டவரே என்னை பலப்படுத்தியமைக்காக நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கரங்களை கூப்பி நீ செய்த நன்மை நினைக்கிறேன் பாட்டை பாடலாமா? நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன். ஏறை இறைவா, இறைவா, இறைவா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சொரு நன்றி சொல்கின்றேன். இறைவா, இறைவா, இறைவா. ஓகே, ரைட். இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? யாராச்சும் வந்து சொல்ல முடியுமா? இது வரைக்கும் பேசுனது, சாமி இதுதான் சாமி நம்ம பேசுனீங்க, யாராச்சும் சொல்ல முடியுமா? ஐயோ ஆண்டவரே, ஹார்ட் அட்டாக்கே வருது. ஷேஷா வா. இயேசுவே என்னோடு தங்கும் அம்மா பாசு. அடுத்தது இப்போ சொல்லிட்டேன் நான், நீங்கள் எல்லாருமே சீடர்கள், நான் மட்டும்தான் இயேசுநாதர், நான் மட்டும்தான் முழிச்சிருக்கிறேன், எல்லாரும் தூங்கிட்டீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ சொல்லுங்க பார்ப்போம், இது வரைக்கும் எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம்? இயேசு ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம கஷ்டம்னு நினச்சி அவரை விட்டு திரும்பி நடந்து போனாலும் 11 கிலோமீட்டர் இல்லை, 160 கிலோமீட்டர் இல்லை, 1500 கிலோமீட்டர் தாண்டி நீ போனாலும் இயேசு உன் கூட வந்து, என்னடா பிரச்சனை, யாரா பத்திரா பேசிட்டு இருக்கிற, கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். ஆனால் என் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கண்கள் கட்டப்பட்டு இருந்தும் இயேசு ஆண்டவர் உன்னை தொடணும்னு நினச்சிட்டாருன்னா, உன் கடன் பிரச்சனைகள் மத்தியிலும், உன்னுடைய நோய் நொடிகள் மத்தியிலும், உன்னுடைய உறவினர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை மத்தியிலும் எல்லாத்தையும் என்னால் தாங்கிக்க முடியும், ஏசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த சீடர்கள் சொல்றாங்க. அடுத்த வசனம் படிங்க. அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. இப்ப பாருங்க, இப்ப நான் பேசுறது புரியுதுங்களா? ரைட். டவுட்டை நான் கேட்டுக்கலாம். அந்த சீடர்கள் சொல்றாங்க, என் கூட இயேசுநாதர் இருந்தாரு, அவர் செத்து இன்றோட 3 நாள் ஆயிடுச்சு, என் கூட இருந்தவங்களாம் 4 பேர், அந்த பெண்கள்லாம் சொல்றாங்க இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டாருன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இயேசு 2 வார்த்தை சொல்லி அவங்களை திட்டுறாரு. என்னென்ன வார்த்தை சொல்லி திட்டுறாரு? ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள், ஸ்பேஸ் படி 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 கண்டினியூ பண்ணு. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர்.
அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே. வெரி குட். வார்த்தை என்னன்னு சொல்லி திட்டுறாரு? சத்தமா அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற பாருங்க, சொல்லுங்க சீக்கிரம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து என்னன்னு சொல்லு. இப்ப என்னன்னு சொல்லி திட்டுறாரு? அறிவிலிகளே. அடுத்தது, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. இங்க பாருங்க, இந்த சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லணும். பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லணும். ஒரு வார்த்தை அறிவிலிகளே சொல்லியாச்சு. ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்றாரு? மந்த உள்ளத்தினர். அதுக்கு முன்னாடி அறிவிலிகளை அடுத்தது இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும். இறைவாக்கினர்கள் உரைத்த, சொல்லுங்க பாப்போம். இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. எல்லாவற்றையும் நம்ப இயலாத சொல்லுங்க. மந்த உள்ளத்தினரே. அப்படியே பக்கத்துல இருக்கல பார்த்து சொல்லுங்க. மந்த உள்ளத்தினரே. சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல இருக்கு சொல்லுங்க. அதுக்கு ரீசன் சொல்லுவேன். சொல்லுங்க பாப்போம். இப்ப கேள்வி. ரைட், ஸ்டாப். மந்த உள்ளம்னா என்ன? மந்த உள்ளம்னா என்ன? அறிவிலிகளே தெரியும். அறிவில்லை, மென்டல், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். மந்த உள்ளம் அப்படின்னு என்ன? எது சொன்னாலும் ஆன்சர் இப்பே சொல்லி முடிச்சிட்டாங்க. கிளாப் பண்ணலாம் அம்மாவுக்கு. எல்லாரும் சேர்ந்து சத்தமா கைத்தட்டுமா. என்னம்மா கைத்தட்டு. ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது, கவனிங்க. இங்க பாருங்க. இறைவாக்கினர்கள் சொன்ன எல்லாவற்றையும் நம்ப இயலாத மண்ணு முட்டைங்களா? என்னது? மந்த உள்ளத்தினரே. இறைவாக்கினர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அது ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன். மோசேவுக்கு ஆண்டவர் உரைத்தது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உரைத்தது, ஈசாக்குக்கு ஆண்டவர் உரைத்தது, தாவீதுக்கு ஆண்டவர் உரைத்தது. ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், நான் உன்னோடு இருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். இந்த பைபிளை எடுத்து மொத்தமா அப்படியே சுருக்கி, ஓகேங்களா, எங்களுக்கு பைபிள் கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்பாங்க. பைபிள்ல இருக்கிற, உலகத்துல இருக்கிற எல்லா பைபிளும் எரிஞ்சிருச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா பைபிளும் எரிஞ்சிருச்சு. ஒரு பைபிள் கூட இல்லை. பைபிளே இல்லை. அப்ப எப்படா எழுதுறதுன்னா, ஒரு கண்டிஷன், இந்த ஒரு வார்த்தை மட்டும் இருந்தா போதும், பைபிளை திரும்பி எழுதிடலான்னு சொல்லுவாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். சொல்லுங்க, கடவுள் உன்னை. இந்த வார்த்தை மட்டும் கிடைச்சிட்டா போதும், ஹோல் பைபிளை திரும்பி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களை பார்த்து, பைபிள்ல இருக்கிற இறை வார்த்தைகளை கேட்டும் படிச்சும் நம்ப முடியாத மந்த உள்ளத்தினரே அப்படின்னு நான் உங்களை இப்ப திட்டுறேன். ரைட்டா தப்பா? தப்பா? கரெக்டா? பாருங்க, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. சொல்லுங்க, இப்ப நான் உங்களை திட்டுறது ரைட்டா? பைபிள் இறை வார்த்தையில் வருகின்ற, இறைவாக்கினர் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக வருகின்ற அனைத்து வார்த்தைகளையும் நம்ப முடியாத மந்த உள்ளத்தினரே அப்படின்னு நான் திட்டுறேன். ஓகேவா? தப்புனா ஏன் சொல்லுங்க. சூப்பர்க்கா. இங்க நீங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. வெரி குட், சூப்பர். அடுத்தது, டெய்லியும் கேட்குறீங்க. அப்ப கேட்டா என்ன நடந்திருக்கணும்? அற்புதம் நடக்குது. வெரி குட். அடுத்தது பிரேக் போயிட்டு வந்தோடனே அதுக்கு இருக்குது. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு வார்த்தை, முதல் வார்த்தை என்னன்னு சொல்லி திட்டுறாரு இயேசு? என்னன்னு சொல்லி திட்டுறாரு? அறிவிலிகளே. அடுத்தது என்னன்னு சொல்லி திட்டுறாரு?
மந்த உள்ளத்தினருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, அதுதான் மெயின். இறை வார்த்தை நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. எப்படி? ஏன்டா அறிவு கெட்டவனுங்களா, இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகள்லாம் அவ்வளோ பேசியிருக்கிறனே, இதை படிச்சும் நம்பாமல் இருக்கிறீங்களேடா அப்படின்னு திட்டுறாரு. எங்க ஆல்ரெடி அங்கே போக வேண்டியவன் திரும்பி 11 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டான். யார் இதில் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறது? இயேசு தான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்பயும் இவர் சொல்றாரு, எனக்கு கடன் பிரச்சனையா இருக்கு சாமி, எனக்கு சுகரா இருக்கு சாமி, நடந்தா கால் கூட கூட வருது சாமி, இடுப்பு வலியா இருக்குது சாமி, படிச்சா மண்டையில ஏறவே மாட்டேங்குது சாமி, என் பிள்ளைங்க நான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது சாமி. எதுவா இருந்தாலும் இயேசு உங்களை பார்த்து இப்ப சொல்றாரு, இறை வார்த்தையை படித்தும் இறை வார்த்தையை கேட்டும் அதை நம்பாத மந்த உள்ளத்தினரேன்னு சொல்றாரு. அப்ப இப்ப ஒரு கேள்வி, பைபிள் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட். சாமி எனக்கு பைபிள்லாம் படிக்க முடியல, ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், ஒன்னே ஒரு வார்த்தை, இதை மட்டும் நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் உன்னை, ஆண்டவர் உன்னை, அதை மாத்தி நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னை, ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். இப்ப ஒரு கேள்வி, ஆண்டவர் என்ன அன்பு செய்கிறாருன்னு சொன்னா நான் அழுவுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவார துக்கமா இருப்பாரா? என்னங்க கேட்கல? ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் என்னோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இறைவார்த்தையின் வழியாக. அப்படி சொன்ன ஆண்டவர் நான் அழுவுறத பார்த்துட்டு கஷ்டப்படுவாரா? இல்லை பரவாயில்லப்பா வெரி குட் அப்படி என்னங்க என்னங்க அப்பயும் அறிவியல்கள் தான் சொல்லுவார். இதுக்கு ஒரு உதாரணம், விடுதலை பயண நூல் அதிகாரம் 3, இதோ என் மக்கள் படுகின்ற கஷ்டங்களை கண்டேன், கண்ணீரை கண்டேன், இறங்கி வரேன், உன்னை அன்பு செஞ்சிருக்கிறேன்டா, உன்னை அன்பு செய்யறேன், நான் நீ படுற ஒவ்வொரு கஷ்டத்திலையும் உனக்கு துணையா நான் நிக்கிறேன், உனக்காக நான் இறங்கி வரேன். அதுதான் விவிலியம். உன் கூட தான் இருக்கிறேன். அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொன்னனே கிடையாது, இன்னைக்கும் பாப்பா கிட்ட உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் படுற கஷ்டத்தை தாங்கிறதுக்கான சக்தியை என் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, எனக்காக இறங்கி வராரு. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிறது தான் இன்றைய வார்த்தை. சரிங்களா? ஓகே, அடுத்த வசனம் படிங்க. மந்த உள்ளத்தினரே இயேசு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மெசியா தாம் பாடுனது மாட்சி பெறுவதற்கு முன்னாடி இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா. இப்ப நான் கேட்கிறேன், அம்மாங்களை எல்லாம் பார்த்து தப்பா நினைக்காதீங்க, குழந்தை பெத்தீங்க, வழியே இல்லை சாமி அப்படியே நான் குழந்தை பெத்துக்கிட்டேன், யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே கிடையாது. இப்போ அண்ணன்களை எல்லாம் பார்த்து கேட்குறேன், கஷ்டம் அப்படியே ஒரு வேறு துளி கீழே விழாம சம்பளம் வாங்கியிருக்கிறீங்களா? கிடையாது. புக்கை மட்டும் இப்படி பார்த்துட்டு 100க்கு 100 எவனா வாங்கியிருக்கிறீங்களாடா? ஏசு இப்ப பார்த்து சொல்றாரு, அவரு சொல்றாரு பாரு, தான் மாட்சி பெறுவதற்கு முன்னதாக பல துன்பங்கள் பட வேண்டும், அவமானங்கள் பட வேண்டும், சிலுவை சாவை ஏற்க வேண்டும். ஓகேங்களா? இறை வார்த்தை எவையவெல்லாம் படிக்கிறியோ, இறை வார்த்தை எவையவெல்லாம் கேட்கிறியோ, ரெடி டு ஃபேஸ் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபியூலேஷன். அவன் யார் யாரெல்லாம் விவிலியத்தை வாசிக்கிறியோ, யார் யாரெல்லாம் விவிலியத்தின் பேர் அப்படியே உள்ளார்ந்து போயிட்டு இருக்கிறியோ, நீ உன்னுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்கின்ற, எதிர்த்து போராடுகின்ற சக்தி உன்கிட்ட வரும். அப்படியே ஷார்ட்கட் யாரும் போகவே முடியாது. ஏசு அதை தான் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், ஆனா என் அன்பை நீ சுவைக்கணும்னு சொன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த சுமைகள் கூட சுகமா இருக்கும். சரிங்களா? அனைவரும் எழுந்து நிற்போம். எந்திரிங்க பார்ப்போம். இப்போ எல்லாரும் இன்னும் அடுத்த பார்ட் இருக்குது. இப்போ நம்ம பிரேக் போயிட்டு வந்துடுறதுக்கு அப்புறம் அந்த இது இருக்கும். இந்த பிரேக்கில் தயவுசெய்து கொஞ்ச நேரம் பேச வேணாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் மட்டும் நான் கொடுத்துருவேன்.
செய்யலாமா? இப்போ அனைவரும் கரங்களை மூடி கைகளை கூப்பி கண்களை மூடுவோம். இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், இறை வார்த்தையின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன். உன்னுடைய கண்ணீரை கண்டு உன்னை மீட்பதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள், உன்னை என் தோள் மீது சுமந்து காத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்லுங்க. இயேசுவே, என்னை உமது தோள் மீது சுமந்து காப்பதற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னை அன்பு செய்வதற்காக நன்றி இயேசுவே. இயேசுவே, உமது அன்பினால் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், என்னோடு வந்தருளும். ஓகே, இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ பிரேக் விட்டுறோம், சரிங்களா? ஒரு சின்ன இதுக்கு அடுத்தது தான் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போக போகிறோம். அந்த சீடர்களுக்கு நடந்தது சொல்கிறேன். இது வரைக்கும் சொன்ன கதை புரிஞ்சுதா? எம்மாவுஸ் நடந்ததை திருப்பி ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஒருவேளை தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்திரிச்சிக்கோங்க. ஓகே, முடிச்சிருங்க. இயேசு உயிர்த்திட்டாருன்னு செய்தி கிடைக்குது. நின்றுட்டே இருங்க, அப்படி நம்ம போயிடலாம். செய்தி கிடைக்குது. கிடைச்ச உடனே இந்த சீடர்கள் கல்லறைக்கு போகாமல் ஆப்போசிட்டில் 11 கிலோமீட்டரு 2 பேர் போயிடுறாங்க. ஓகேவா? போகிறப்ப யார் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறா இவங்களை பார்க்கறதுக்கு? யாரு? இயேசு தான் ஸ்டெப் எடுக்கிறாரு. உயிர்த்த ஆண்டவர் இங்கே வர்றாரு, தேடிட்டு வர்றாரு. வந்துட்டு என்ன கேட்குறாரு? யாரை பத்திரா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இயேசு தான் கேள்வி கேட்குறாரு. கேட்டு முடிச்சோன்னே இவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னே இயேசு என்ன பண்ணுறாரு? வார்த்தை சொல்லி திட்டுறாரு. என்ன வார்த்தை சொல்லி திட்டுறாரு? என்னது? அறிவிலிகளே. 2வது வார்த்தை என்னது? இறை வார்த்தையை கேட்டும் நம்பாத மந்த உள்ளத்தினரேன்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சு சொல்றாரு, நான் மாட்சி பெறணும்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பட்டிருக்கணும்? துன்பங்கள் பட்டிருக்கணும், கஷ்டப்பட்டிருக்கணும். இது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். உங்கள் வாழ்க்கையை அப்படியே பாருங்க. சில நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் இயேசு கிட்ட வராமல், ஆலயத்திற்கு வராமல் திரும்பி போயிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கஷ்டம் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கும். வேற கஷ்டம் இருந்திருக்கலாம், அந்த கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும். காரணம், அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற, அந்த துன்பத்தை எதிர்த்து நிற்கின்ற சக்தி இயேசு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். காரணம், இறை வார்த்தையின் வழியாக சொல்கிறார், நான் உன்னை, சத்தமா சொல்லுங்க, நான் உன்னை அன்பு செய்கிறேன். சொல்லுங்க, இதை மாத்தி, இயேசு என்னை அன்பு செய்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னை அன்பு செய்கிறார். இது முதல் போர்ஷன் பைபிள்ல இருந்து அப்படியே எடுத்தாச்சு. இப்ப நீங்க தனியா அந்த 2 சீடர்கள் போனாங்கல்ல, அதுல ஒரு சீடர் நீங்க எல்லாரும். இன்னைக்கு இந்த ஆலயத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் உங்கள் மத்தியில் இறங்கி வர இருக்கிறார். சரியா? இப்ப நீங்க டீ குடிக்க போறப்ப உங்க மனசுல என்னென்னலாம் கவலைகள் இருக்கு, என்னென்னலாம் கஷ்டம் இருக்கு, என்னென்னலாம் கேள்வி கேட்கணும். கவலைகள், கஷ்டம், ஒரு கேள்வி. இது 3. முதல்ல என்னது? நாங்க கவலைகள். 2வது, 3வது ஒரு கேள்வி கேட்கணும். இயேசு பார்த்து, ஏன் சாமி என்னை பெத்தன்னு கேளு. ஓகேவா? நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன்னு எந்த கேள்வி வேணா கேட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மனநிலையோடு தேநீரை அருந்தி விட்டு உடனடியாக உள்ளே வரும். 10 நிமிஷத்தில் எல்லாரும் சீக்கிரம் உள்ள வரும். போயிட்டு வந்துடுறீங்களா? அப்புறம் நம்ம ஆண்டவர் விடுதலையின் ஆண்டவர். கோவில் கதவுகள்லாம் திறந்து தான் இருக்குது, யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது. தூக்கம் வந்துருச்சுன்னா நீங்கள் போய்க்கலாம். சரியா? ஓகே.